இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். சொந்தங்கள் பல வண்ணங்கள், உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவேன். எண்ணங்கள் சங்கீதங்கள், என்றும் என் இன்ப சுகராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள், என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள், என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆழமாக அன்பு செய்து தம் சீடர்களோடு கடைசி ராவுணவிலே பிரியாவிடை கொடுத்த அந்த பிரியாவிடை செய்தியினுடைய ஒரு பகுதியாகவே இன்றும் நாம் நற்செய்தியிலே கேட்கிறோம். நேற்றைக்கு முந்தைய நாள் நான் திராட்சை கொடி, நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொன்னவர். செடியோடு கிளைகளாகிய நாம் இணைந்திருந்தால் மிகுந்த பலன் தருவோம் என்று சொன்னவர். நேற்று நற்செய்தியிலே தந்தை தன்னை அன்பு செய்வது போல இயேசு நம்மை அன்பு செய்கிறார். தந்தை கடவுள் இயேசுவை அன்பு செய்தது போல இயேசு நம்மை அன்பு செய்கிறார் என்றும், அவர் அன்பில் நிலைத்திருப்பது நமக்கு மிகுந்த பலனளிக்கும் என்றும் கூறினார். இன்றைக்கு அந்த புதிய கட்டளையோடு முடித்த கடவுள், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவதே என்னுடைய கட்டளை என்று சொல்லி முடித்தவர் அந்த கட்டளையினுடைய சாராம்சத்தை இன்றைய நற்செய்தியிலே விளக்குவதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். கடவுள் நம்மை எப்படி அன்பு செய்கிறார் என்பது நமக்கு தெரியாததனால்தான் கடவுள் மீதும் பிறர் மீதும் நம்மால் ஆழமாக நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்ள முடியாமலும் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற தனத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மை எப்படி அன்பு செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு தன்னிடம் வந்த மக்களை, இயேசுவின் வாழ்க்கையில் அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்ப்பை, அவருடைய தியாகத்தை, இதையெல்லாம் நாம் உணர்ந்தால்தான் திருப்பலியில் கூட நம் மீது காட்டிய அந்த மரணிக்கும் அன்பை, உயிர் கொடுக்கும் அன்பை உணர்ந்தவர்களாகத்தான் நாம் அந்த அன்பிற்கு பிரதி அன்பு காட்ட திருப்பலிக்கு வருகிறோம் என்பதை உணர்வோம். ஆக திருப்பலியே நம் மீது அன்பு கொள்கிற ஆண்டவருக்கு நாம் காட்டும் பதில். It is our response to the divine love revealed in Jesus என்பதை நாம் உணர்வோம். இந்த அன்பு புரியாததனால்தான் இன்று பல்வேறு பிரச்சனைகள் நம் குடும்பங்களிலே, நம்முடைய நட்பு உறவுகளிலே நமக்கு ஏற்படுகிறது. இந்த அன்பு என்பது என்ன என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ரோமர்களின் திருமுகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து அன்பினுடைய தன்மைகளை எல்லாம், அன்பினுடைய மேன்மைகளை எல்லாம்
புனித பவுலடியார் அழகாக விளக்குகிறார். அன்பு எப்படியெல்லாம் இரக்கம் நிறைந்ததாக, வாஞ்சை நிறைந்ததாக இருக்கிறது என்பதை விளக்கி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை இந்த அன்பை மையப்படுத்தி வாழ அழைக்கிறார். இந்த அன்புதான் கிறிஸ்தவம். ஒரு கிறிஸ்தவன் என்றால் அதை எதை கொண்டு சொல்லுவார்கள்? அவன் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டான், பகைக்கு போக மாட்டான், பிரச்சனைக்கு போக மாட்டான், அவன் சமாதானமாக இருப்பான், அன்போடு இருப்பான். ஆக இயேசு நமக்கு வெளிப்படுத்திய இந்த அன்பை காட்டத்தான் நாம் பிறரன்பு சேவைகள், அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், மருத்துவமனைகள் இதெல்லாம் வைத்து அன்னை தெரசா செய்தது போன்ற இந்த பணிகளை செய்ய ஆண்டவர் நம்மை எல்லாரையும் அன்பு செய்ய அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு வெறும் போதனை அல்ல. ஆண்டவர் சொன்னார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொன்னவர், தன் சீடர்களை நண்பர்கள் என்று அழைத்த ஆண்டவர், அந்த நண்பர்களாகிய தன்னுடைய சீடர்களுக்காக அதை உரைத்த பின் அடுத்த நாள் தன் உயிரையும் கொடுத்து அவர் அந்த அன்பை உறுதிப்படுத்தினார். ஆக உயிர் கொடுக்கின்ற அளவிற்கு இந்த உலகத்தில் ஒரு அன்பு இருக்கிறது என்றால் அது கிறிஸ்துவினுடைய அன்பு. உங்களுக்காக, எனக்காக, உலகிற்காக உயிர் கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு என்றால் அந்த அன்பிற்கு நம்முடைய பிரதி அன்பு என்ன இருக்கிறது? அந்த அன்பை நாம் புரிந்து கொண்டவர்களாக வாழ்கிறோம் என்றால் நம் குடும்பங்களில் ஏன் சச்சரவு வருகிறது? ஏன் புரிதலற்ற தன்மைகள் வருகிறது? ஏன் நாம் அன்பு செய்வதற்கு 1000 காரணங்களை எதிர்பார்க்கிறோம்? ஒரு சில காரணங்களுக்காக ஏன் நாம் வெறுக்கிறோம்? ஏன் புறக்கணிக்கிறோம்? ஆக இயேசு நம்முடைய தகுதியையோ, நம்முடைய இயலும் தன்மையையோ, நம் திறமையையோ, நம்முடைய தகுதிக்குரிய செயல்களை குறித்தோ நம் மீது அன்பு கொள்வதில்லை. நாம் அனைவரும் தந்தையினுடைய பிரியமான பிள்ளைகள் என்பதனால் தந்தைக்கு பிரியமான எல்லார் மீதும் கடவுள் இயேசு அன்பு கொள்கிறார். அவர் அன்பு கொண்டது போல, நான் உங்கள் மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். அப்படி நீங்கள் அன்பு செலுத்தும் போது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்கிறார். பிரியமானவர்களே, எல்லாரையும் எப்படி அன்பு செய்வது? நம்முடைய அன்பு வட்டத்திற்குள் யாரையும் புறக்கணிக்காமல் வாழ்வது எப்படி? அன்பு நம் இல்லங்களிலும் தனி வாழ்விலும் ஆட்சி செய்வது எப்படி? இந்த அன்பை புறக்கணிக்காமல் வாழ இயேசுவின் அன்பை நாம் புரிந்தால்தான், இயேசுவினுடைய அன்பினுடைய ஆழத்தை, அதனுடைய இரக்கத்தின் சுரப்பை, அவர் எந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்தார் என்றால் சிலுவையிலே, கல்வாரியிலே தன் உயிரை கொடுக்கிற அளவிற்கு அவர் போயிருப்பார் என்பதை நாம் உணர்ந்தால், ஒரு கிறிஸ்தவன், இயேசுவினுடைய சீடனாக இருக்கிறவன் அந்த அளவிற்கு பிறரை அன்பு செய்ய தன்னையே கையளிக்க முன்வர வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவம். அன்பே கிறிஸ்தவம் என்பதை நாம் அறிவோம் என்றால் அந்த அன்புக்கு சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும். இயேசு தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்றவர். மற்றவர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். எல்லாரும் என்னை அன்பு செய்ய வேண்டும், எல்லாரும் என்னை மன்னிக்க வேண்டும், நான் தப்பு செய்தாலும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் மற்றவர்களை எதிர்பார்க்கிறோமே, அதையே நாம் மற்றவர்களுக்கு செய்ய அழைக்கிறார். We want to be loved, we want to be accepted, and we want to be acknowledged, and we feel that we are loved when we are accepted and acknowledged. அதேதான் எல்லாருடைய இயக்கமாக இருக்கிறது. இறைவனும் அந்த இயக்கத்தை நிறைவு செய்கிறவராகவே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதையே நாம் மற்றவர்களுக்கு செய்வோம். மற்றவர்கள் நமக்கு எது செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருப்போம். இதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. கடவுள் எல்லாரையும் எங்கும் எப்போதும் அன்பு செய்கிறவராக இருக்கிறார். அந்த அன்பு தான் இயேசுவில் நாம் காண்கின்ற அன்பு என்றால், அந்த அன்பை நாம் எல்லாருக்கும் எப்பொழுதும் எங்கும் வழங்குகிறோமா என்று சிந்திப்போம். இந்த திருப்பலியிலே மும்பையில் வசிக்கின்ற தஞ்சாவூரை சேர்ந்த திருவாளர் பீட்டர், திருமதி கேத்ரின், இவர்களுடைய மகள் அமலா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவருடைய குடும்பத்திற்கும் இவருடைய மகளுக்கும் இறைவன் ஆசிரையும் நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் அவர்கள் குடும்பத்திற்கு அமைதியையும், அவர்கள் சிறப்பான கருத்துக்களை வேண்டி கடவுளிடமிருந்து தங்களுக்கு விரைவில் நல்ல பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற காரியம்
அவர்களுக்கு நிறைவேறவும் கனவின் புனித சூசையின் வழியாக வணக்க மாதத்திலே தேவதாய் வழியாக கடவுளிடம் பரிந்து பேசுவோம். நம் குடும்பத்திற்காக நம்முடைய புதிய ஆலய பணிக்காகவும் மன்றாடுவோம். வல்லமையுள்ள தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்மை அன்புமிக்கவர்களாகவும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக மாற்ற அன்புக்கு எதிராக நம்மிடம் இருக்கிற எல்லா குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ்ந்திருக்க திருவுளமானி என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித கன்னி மரியாளின் வணக்கமான பரிந்துரையை வேண்டி ஜெபிக்கிற நாங்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் செல்வி அமலாவிற்கு இறை அருளும் உம்முடைய திட்டமும் நீடிய ஆயுளும் நல்ல சுகமும் குடும்பத்திற்கு ஆசிரும் கிடைக்க வேண்டுகின்றோம். எங்களுடைய துயரங்களான கொரோனாவின் துயரத்திலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் உமக்கள் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகன். இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகன். அதிகாரம் 15. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 22 முதல் 31 இறுதியாக. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக் கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியில் துள்ளினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
பதிலுரை பாடல். பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு. வீணையே, யாழே விழித்தெழுங்கள். வைகரையே, நான் விழித்தெழச் செய்வேன். பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாறைக்கும் உமது மாட்சி விளங்குவதாக. பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். Alleluia, 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 alleluia. உங்களை நான் நண்பர்கள் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருந்தது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் கனி தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பவை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. உம் வழியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. உம் வழியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே, பொழிவாக செய்வாய் ஆண்டவரே. உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே.
அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான பாத்திமா அன்னை திருவிழா திருப்பலி எல்லாம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னிமரியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை பணிதப்படுத்தினார். அவர் எங்களை பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கு உமக்கு ஏற்றதாக இருக்க செய்து என்றும் அவரோடு இணைந்திருக்க அருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று பாடம் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித பாத்திமா அன்னையின் பெருவிழாவில் என்று மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் நல்லிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமைக்கு நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் தினமும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் உளங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்ட உம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம், திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளர்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் அவர்களை பராமரிக்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்களுக்காகவும் இந்த கொரோனா தொற்றுக்கு உள்ளாகின்ற வயது முதிர்ந்தவர்கள் சிறிய குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் பாத்திமா அன்னையின் நினைவை கொண்டாடி மகிழ்கின்ற அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் இயேசு ஆண்டவருடைய அன்பில், திருச்சபையின் அன்பில் நிறைவடைய செய்தருளும். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்டித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் பாத்திமா அன்னை, அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் அறிமுகம் கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்துவதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசும் கனி உள்ள நம் தாய் மரியா, பாத்திமா அன்னை இவ்வுலக மனமாற்றத்திற்காகவும் ஜெபம் செய்யவும் நம்மை அழைத்த அந்த அன்னை, அவருடைய அன்பு மகன் நமக்கு கற்பித்த ஜெபத்தை வானக தந்தையை நோக்கி அந்த அன்னையோடு சேர்ந்து ஜெபித்து இவ்வுலகிற்கும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் தேவ ஆசீர்வாதம் கிடைக்க ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணிலே நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு நம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று எந்த கலக்கும் பயமும் இல்லாமல் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் எங்கள் பங்கு மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருளத்துள்ளும் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. திராட்சை கொடி நாம் இவருடைய கிளைகள். இவரோடு சேர்ந்திருந்தால்தான் நம் வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான நுண்ணுணர்வுகளையும் உயிர்களையும் நமக்கு தேவையான ஆன்மீக சத்தையும் தருகின்ற தேவன். நம் பாவங்களை போக்கி நம்மை பலன் தருகின்ற கனி தருகின்றவர்களாக மாற்றுகிறவர். இந்த ஆண்டவருடைய திருவிருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் இருந்தன நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியே, அந்த அன்னையின் திருமகனாகிய எங்கள் ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் செல்வி அமலாவிற்காக அவளது பெற்றோர்களோடு
அன்னையினுடைய பரிந்துரையும் கனவின் புனித சூசையப்பர் பரிந்துரையும் வேண்டும் மன்றாடும் எங்கள் மன்றாட்டை கேட்டு நாங்கள் வேண்டும் ஜெபங்கள் அன்னை வழியாக கனவின் புனித சூசையப்பர் வழியாக நிறைவு பெறவும், தொடர்ந்து இவர்கள் வழியாக இயேசு மீது கொண்டுள்ள விசுவாசத்தில் நாங்கள் தொடர்ந்து வளரவும், எங்கள் மீட்பின் மறையுண்மையை நாங்கள் புரிந்து இந்த மறையுண்மைகளுக்கு தகுதியுள்ளவர்களாக மாறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உம்மை எடுத்து பார்க்கிற உம் பிள்ளைகளை பாரும். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற செல்வி அம்மளா மீது உம்முடைய அருட்கரம் இருப்பதாக. கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்திலிருந்து நாங்கள் மேற்கொள்கிற இந்த ஜெபம், இந்த திருப்பலி, புகழ்ச்சி, ஆராதனை, ஆண்டவரே மகளுக்கு நீர் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் கொடும். இந்த ஒரு மகளை பெற்று மகிழ்ந்து இம்மகள் வழியாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற திருவாளர் பீட்டர், திருமதி கேத்தரின் இவர்களை ஆசிர்வதியும். இவர்கள் தங்கள் பங்கிலே உமக்காக ஊழியம் செய்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பமாக மும்பையில் இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய பணியையும் உமக்கு தியாகத்தோடு பணி செய்கிற தன்னார்வமுள்ள கிறிஸ்தவ பணியாளர்களாக இருக்கிற இவர்களுடைய வேண்டுதலையும் கேட்டு இவருடைய மகளுக்கு நல்ல சுகத்தையும் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும், இவர்களுக்கு இருக்கிற கட்டுகளிலிருந்து விடுதலை கிடைக்கவும், இவர்கள் விண்ணப்பித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபம் விரைவில் நிறைவேறவும், இவர்களுக்கு அமைதியும் ஆற்றலும் கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்று உலகம் முழுவதும் திருத்தந்தையோடும் ஆயர்களோடும் குருக்களோடும் ஆண்டவரே இந்த கொரோனாவுக்கு எதிராக நாங்கள் மேற்கொண்ட ஜெபமும் பாதத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. இரக்கமுள்ள தேவனாயிருந்து இந்த ஜெப நாளை, ஜெப யுத்த நாளை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்பதை காட்ட விரைவில் கொரோனா தொற்று இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சுகம் கிடைக்கவும், கொரோனா இந்த உலகத்தில் தொடர்ந்து இருந்தாலும் ஆண்டவரே உன் பிள்ளைகளை அதை தொடாதிருக்க நீர் கடிந்து கொள்ளும். ஆண்டவரே உம்மால் கூடும், உம்மால் மட்டுமே கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிற எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த திருப்பலியில நாங்கள் நம்பிக்கையோடு கேட்டிருக்கிற விண்ணப்பத்தை எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையில இன்று நற்செய்தியில நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் வானக தந்தை உங்களுக்கு தருவார் என்று நீர் வாக்களித்த அந்த வாக்குறுதியில் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாய் இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவின் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அருளும் பாதுகாப்பும் கொரோனாவில் இருந்து முற்றிலுமான விடுதலையும் கனவின் புனித சூசையப்பர் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் ஆண்டவர் நமக்கு விரைவில் வழங்குவார் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறை சமூகத்தோடு சேர்ந்து செல்வி அம்மளா நமக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். அதுபோல இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசிரியர் நீங்கள் மகிழ்ந்து உங்கள் குடும்பத்தில் இறை ஆசிரியரோடு வாழ கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி பர்த்டே மிஸ் அம்மளா.